பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கையில துன்பம் வரும்பா அப்படின்ட்டு. ஏசப்பாவை பின்பற்றுவங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா துன்பம் இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, போராட்டம் இருக்குங்க. நம்ம சேஃபா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிரச்சனையே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னா கண்டிப்பா வாழ்வோம். ஏசப்பாக்குள்ள இருந்தா கண்டிப்பா பிரச்சனையும் இருக்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் இருக்கும். ஏன் தெரியுமா நமக்கு பிரச்சனை வருது? அந்த பிரச்சனையின் பாதையில கூட நம்ம ஆண்டவரை வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டு அவருக்குள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா, ஏசப்பா வீட்டு நம்மளை பின்மாற்றத்துக்கு போகாம இருக்குமான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்றாருங்க, நம்மளை சோதிச்சு பொண்ணாக விளங்க செய்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை தேவன் கண்டிப்பா மாத்துவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீதிமானா வாழணும். நீங்க நீதிமானா வாழ்றீங்களா? ஏசப்பாக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நீ இந்த உலகத்துல வாழும்போது அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார் சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீ கவலைப்படாத மகனே மகளே, நீ எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கியோ அதுல இருந்து கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். நீ நீதிமானா வாழும்போது வாழுவீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.